துகில்வாணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில்வாணி கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே நாடகம் தமிழ் என்ற மூன்றிலும் இயல் இசை நாடகம் தமிழ் என்ற மூன்றிலும் இயவரம் நான்கிலும் புலவர்கள் வாழ்விலும் திருநாவிலும் அமரர் உலகிலும் கருணை செய் சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே கமலஹாசனே கருணை செய் சரஸ்வதியே காயத்ரியே ஜெய பாரதியே கருணை செய் சரஸ்வதியே கானகீத ஞான போத பதமுறையே கருணை
தேவா குறவர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருபாலா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாதார் உண்மையன்பில் ஒளிவீசி களியாட்டம் ஆடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் மீசா நீசா வள்ளியினை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே. சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் என்னருள் மலர் தந்தான். சரவண பொய்கையில் நீராடி உனை தந்தருள் எழுந்தே முருகனிடம். அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை அந்த அண்ணலை தந்து விட்டான் ஆறுதலை. இவ்விடம் நான் கண்ட இன்ப நிலை இவ்விடம் நான் கண்ட இன்ப நிலை என்றும் என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை. சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின் முருகனிடம். நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்ல இடம் நான் தேடி வந்தேன் நல்ல இடம் நான் தேடி வந்தேன் அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான். சரவண பொய்கையில் நீராடி உனை தந்தருளின் முருகனிடம். இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் வரம் கேட்டேன் அந்த
காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்சேயவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? ஹலோ 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 செல்லாத்தா செல்ல மாரியாத்தா நீங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா. சொல்லாத்தா செல்ல மாரியாத்தா நீங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா. கண்ணாத்தா உன்னை காணாட்டா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா. இந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா. தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்த முந்தனகே செல்லாத்தா நாங்கள் தேடி வந்த முந்தனகே செல்லாத்தா. நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டுக்கிட்டு இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க கூட தீர்த்து புட்டு நலமான வாழ்வு கொடு மாரியாத்தா. நல்ல வழிதனையை காட்டிவிடு மாரியாத்தா. இந்த பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா. பசும்பால கறந்துகிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு பசுபால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு ஊற்றினிலே ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நாங்கள் பக்தியுடன் ஊற்ற வந்தோம் மாரியாத்தா. நீ பாம்பாக மாறி நீ பாம்பாக மாறியதை பாம்பாக குடித்து விட்டு தானாக ஆடி வாணி மாரியாத்தா. நல்ல வழிதனையை காட்டி விடு மாரியாத்தா. இந்த பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா. கண்ணாத்தா எங்களை காணாத்தா கண்ணாத்தா எங்களை காணாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா. ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே எனது நிலம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை என்ன எல்லாரும் யோசிச்சு கை இங்கே தட்டுவோமா? வழிநாயக நடித்து நம்மளாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் சென்னையை சேர்ந்த லட்சுமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றிங்கிறத வணக்கம். எல்லாரும் அப்படியே கை தட்டுவோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே உட்கார்ந்துருக்கீங்களே ஏன்? பள்ளிக்கூடம் திறக்கலையா? திறந்தாச்சே. இல்லை எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப கலகலப்பா அப்படியே ஆரவாரமாக இருந்த மாதிரி இருந்தது. திடீர்னு நான் வெளியில் வந்தோன்னே அப்படியே எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்களே ஏன்? கும்மி கொட்டினல கலைச்சிட்டா பாதி கலைஞ்சு போயிருச்சோ? கும்மி கொட்டினது கும்மி கொட்டின கலைப்பா. இந்த கும்மி எதுக்கு கொட்டுறோம்னு தெரியுமா? ஆரம்பத்தில் நானும் பார்த்தேன்.
நல்லா சுற்றி வேற நின்று. ஆனால் கும்மி பாட்டுக்கு கும்மி கொட்டல யாரும். கும்மி பாட்டுங்கிறது வேற, கும்மி பாட்டுக்கு யாரும் கும்மி கொட்டலை. ஏதோ ஒரு பாட்டை போட்டு விட்டு எல்லாருமா சேர்ந்து கும்மி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், இந்த ஊர்களில் இந்த திருவிழா காலங்களில் முளைப்பாரின்னு ஒன்று போடுவாங்க இல்லையா? நம்ம ஊரில் அந்த வழக்கம் இருக்கா? இல்லை, இந்த பகுதியிலே இல்லையா? இல்லை நம்ம ஊரில் அந்த வழக்கம் இல்லையா? இந்த பகுதியில் கிடையாது. இந்த முளைப்பாரிங்கிறது ஊரில் கிராமத்தில் கன்னி பெண்கள் அந்த முளைப்பாரியை வளர்ப்பாங்க. ஏன் இந்த கன்னி பெண்களுக்காக இந்த முளைப்பாரியை வளர்க்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த முளைப்பாரியை கோவிலில் தனிப்பட்ட ஒரு இடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த கோவிலுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம் இந்த முளைப்பாரியை வளர்க்குறதுக்குன்னு. ஆனால் இப்போலாம் வந்து ரொம்ப மாறிடுச்சு. இந்த பக்கம் அந்த வழக்கம் இல்லாதனால தெரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப மாறிடுச்சு. அவங்க வீட்டிலே வளர்த்து அந்த திருவிழா நேரத்தில் மட்டும் கொண்டு வந்து கோவில் வாசலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த முளைப்பாரி வளர்க்குறதுக்குன்னு கோவிலில் தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கும். மொத்தம் 7 தினங்கள். இந்த 7 நாட்கள் முளைப்பாரி வளரும். இந்த 7 தினங்களும் பெண்கள் எல்லாரும், இந்த கன்னி பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த முளைப்பாரியை கொண்டாந்து இந்த கோவில் வாசலில் வச்சு சுற்றி வேற நின்று என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கும்மி கொட்டுவாங்க. ஏன் இந்த கும்மி கொட்டுற வழக்கத்தை முன்னோர்கள் நமக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த 2 கைகளையும் சேர்த்து இப்படி தட்டும்போது உடம்புக்கு ரத்த ஓட்டம் சீராக போகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கன்னி பெண்கள் அதை வளர்க்க வச்சு. ஏன்னா கன்னி பெண்கள் அடுத்து திருமணமாகி ஒரு குழந்தை பெக்கக்கூடிய தன்மை வரப்போகுது. அப்போ அவங்க உடம்பு சீராக இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும்? ரத்த ஓட்டம் உடம்புக்கு சீராக இருந்தால் தான் அடுத்து அவங்க ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் அறிவியல் ரீதியாக சொன்னால் அதை நம்ம கேட்க மாட்டோம். அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை என்ன பண்ணாங்க? ஆன்மீக ரீதியாக அதை கொண்டு வந்தாங்க. முளைப்பாரின்னு ஒன்று வச்சு அதை 7 நாளுக்கு கும்மி கொட்டணும்பா கன்னி பெண்கள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதனால தான் உங்கள் எல்லாரும் நீங்களாம் வெடிகிற வரைக்கும் இப்படியே உட்காந்து நாடகம் பார்க்கணுமா இல்லையா? இப்படி 2 காலையும் இப்படி சம்மணம் போட்டு உட்காந்து நாடகம் பார்த்துட்டே இருப்பீங்கல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி மரமரன்னு இருக்குமா இல்லையா? இந்த பாடலாம் முடிஞ்சோடனே கையை தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றே எங்களை பாராட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்களும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக தொழில் பண்ணுவோம். நீங்களே 2 கைகளை சேர்த்து தட்டும் போது உங்களுக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. எனக்காக ஒரு தடவை எல்லாருமே சேர்ந்து கை தட்டுங்களே பார்ப்போம். ஆனால் இந்த ஆத்தாக்களுக்கு இருக்கிற இது மாதிரி பகுமான மாதிரி யாரும் படுத்துக்கிட்டு கையை தட்டுறது, இவ்வளோ பகுமானம் ஏறி போச்சு அவங்களுக்கு. ஆமாம், இல்லை கூட்டம் இவ்வளோ தான் இருந்ததா இல்லை போயிட்டாங்களா எல்லாரும்? இல்லை நான் நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்துச்சு. கும்மி கொட்டும் போது நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்தது. பாதி பேர் போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற நீங்களாவது கடைசி வரைக்கும் இருந்து முழுமையாக இந்த வள்ளி திருமண நாடகத்தை பார்த்துட்டு போகணும். ஏன்னா இந்த வள்ளி திருமணம் நாடகத்துக்கு பேரே வள்ளி திருமணம் தான் வச்சாங்க. அந்த வள்ளியினுடைய திருமணத்தை இதுவரைக்கும் யாராவது முழுமையாக இருந்து பார்த்துருக்கீங்களா? தம்பியெல்லாம் உங்களை கேட்கலடா, பெரியவங்களை கேட்டிருக்கு. நீங்கள்லாம் பள்ளிக்கூட விடுமுறைங்கிறனால இருந்து பார்ப்பீங்க, அதுக்காக எல்லா நேரத்துலையும் பார்க்க முடியும். பொதுவாக பெரியவங்களை கேட்குறேன், பெரியவங்களாம் கூடி தானே ஊரில் கிராமத்தில் இப்போ வள்ளி திருமணம் ஒரு நாடகம் வைப்போம்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணி வைக்கிறீங்கல்ல. ஆனால் அந்த வள்ளி திருமணத்தை முழுமையாக இருந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பழங்காலம் தாளுக அதெல்லாம் உட்காந்து பார்ப்பீங்க. ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாரும் இருந்து நாடகம் பார்ப்பீங்க அப்படின்னு. இப்போ நான் சொன்னதுக்காக கை தட்டினீங்கல்ல இல்லையா? நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து கை தட்டினீங்க. இது எல்லாரும் பாடலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கை தட்டிங்கன்னா உற்சாகமாக இருக்குது. நானும் கிடையாது. அடுத்து இந்த இடத்துல யார் வந்து நின்னாலும் சரி, பாடலாம் முடிஞ்சோனே கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே எனது நிலம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவன் என்னுடைய தந்தை, தாயின் பிற நங்கை மோகினி. தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தையிலேன்னு சின்ன மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். யாருக்குங்க? எங்க அப்பாவுக்கு. உங்க அப்பாவுக்குன்னு இல்லை, எல்லா அப்பாவுக்குமே ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்யும். அது இருக்கத்தானே செய்யும். ஏன்னா ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அது பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு இருக்கேன், ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா அது கிராமத்துல சொல்லுவாங்க, இத்தனை இந்த ஐயனார் இத்தனை பொம்பளை பிள்ளைய கொடுத்தவர் கடைசி காலத்துல கொல்லி போடுறதுக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்காம போயிட்டாரப்ப உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கானாவது ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு இருந்தா, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குமே, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கு. எதுக்கு பொம்பளை பிள்ளை? ஏன் எதிர்பார்ப்பாங்க பொம்பளை பிள்ளைய? கடைசி காலத்துல படுத்த படுக்கையா இருக்கும் போது இந்த பொம்பளை பிள்ளை தான் ஒரு செம்பு தண்ணி கொண்டாந்து கொடுத்தாது நம்மளைய காப்பாற்றும் உயிரை அப்படின்னு என்ன பண்ணுவோம் பெண்கள். நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? புருஷங்கிட்ட சண்டை ஓட்டாது நம்ம பெற்றவங்களை நம்ம பார்த்து விடுவோம். எங்கள் அப்பா அம்மா நாங்கள் பார்க்காம வேற யாரும் பாப்பா அப்படின்னு புருஷன் கூட சண்டை ஓட்டாது நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்குவோம். ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பா அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு தள்ளிட்டு வந்துடுவாங்க. ஆமாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமாம், அது மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா எல்லார் வீட்லையுமே? ஒரு பொம்பளை பிள்ளை வேணும், ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதே
அதே மாதிரிதான் பிறந்தது 7மே ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையிலேன்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா அந்த முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளிக்கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னைய வளர்த்துக்கிட்டு வர்றாரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறையை வைக்கலாமா? வைக்க கூடாது. இந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்ன எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரியலாக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்க கூடாது. எந்த குறையும் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறோம்னா இல்லை கூட சேர்ந்து வேற யார் வர்றாங்களா அப்படிங்கிறலாம் தெரியல. அந்த ஆட்காலை சந்திச்சாத்தான் யார் யார் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்களை உங்கள்ட்டலாம் சொல்லிட்டு போயிடலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஆமா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். யாரை காதலிக்கிறேன்னு தெரியுமா? யாருங்க சொன்னா தானங்க தெரியும். அன்றாட நான் தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் அவரதான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவார் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. அன்னைக்கு விடியறதுக்குள்ள வந்துருவார் நினைக்கிறேன். அந்த முருகப்பெருமானை என்னை தேடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். செல்வந்தி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாடி கொண்டு வாரே மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே. உண்மையிலே ரசிச்சுதான் கை தட்டிங்களா? நான் சொன்னேங்கிறதுக்காக பாவமேன்னு கை தட்டிடலாம். அப்பல நல்லா நல்லா இருந்துச்சா பாட்டு, அதனால தான் கை தட்டிங்களா? அப்படின்னா என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள் பல. ஏன்னா கை தட்டுறதுலேயுமே 2 வகை இருக்குது. ஒன்றே ரசித்து கை தட்டுற விதம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன, போதும் நீ பாடினது பேசுனதெல்லாம் போதும் அப்படின்னு நல்ல விதமாக கையை தட்டி உள்ளே அனுப்பி வைக்கிற வேலைன்னு இருக்குது. அதனால தான் கேட்டேன். அப்படிலாம் இல்லைல்ல அப்படின்னு. நன்றி நன்றி நன்றி. அப்படியே முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். முருகப்பெருமான் என்றால் சாதாரணப்பட்ட தெய்வமே கிடையாது.
ஏன்னா எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏன்னா அத்தனை தெய்வங்களையும் தன்னுடைய 3 எழுத்துக்குள்ளே அடக்கிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். ஏன்னா மூ என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாச்சரன். பாருங்க, மும்மூர்த்திகளும் அந்த முருகான்ற 3 எழுத்துக்குள்ள அடக்கமா. அந்த மும்மூர்த்திகளுக்குள்ள தான் முப்பெரும் தேவிகளும் அடக்கமா. மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் இருக்கக்கூடிய இடத்தை 33 தேவர்களும் இருப்பார்கள் என்பது ஐதீகம். இப்போ பாருங்க, முருகான்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே எல்லா தெய்வத்தையும் வணங்கின பலன் நம்மளை வந்து சேருமா. அது மட்டும் கிடையாது, முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போனா தான் முருகான்ற வார்த்தையை சொல்லணுங்கிறது கிடையாது. எந்த தெய்வத்துடைய ஆலயத்துக்கு போனாலும் முருகா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். மழை தூருதா? ஒன்றும் பிரச்சனை, மழை தானே தூருது, வேற ஒன்றும் இல்லைல்ல. மழை வருமா? வந்தா என்ன, வரட்டும். அதுக்காக தானே நாடகம் வைக்கிறது. நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். எவ்வளோ பெரிய வந்து பேசிக்கிறீங்க. முருகப்பெருமான பேசும்போது மழை வருதுன்னா எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். இந்த ஊரில் பழமொழி சொல்லுவாங்கல்ல, பல நாள் பாவத்தை தாங்கிடலாமா, ஒரு நாள் புண்ணியத்தை தாங்க முடியாதா. எவ்வளோ வெயில் அடிச்சாலும் நம்ம வெளியில போகாம இருக்கமா, ஏதாவது அசுசுன்னு வெளியில போய் நம்ம வெளியில பார்த்துருவோம். ஆனா லேசா ஒரு தூத்தை போடட்டுமே, உடனே பார்த்தா ஆளுங்க இருக்கிற இடம் தெரியாம தெரிச்சு ஓடுறத பார்க்கணுமே. அது மாதிரி லேசா தூத்த தானே போடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்துருங்க. அப்படிலாம் பெருமழையெல்லாம் வராது. வரும் விடிய காலையில் நாங்கள் நாடு செழிக்கிறோம், நல்ல மழை பெய்யணும்னு பாடுவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் பெரிய மழையாக வரும். அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் யாரும் எந்திரிச்சு போயிட வேணாம், உட்காந்துருங்க. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. முட்டு விரிந்து மலரினிலே பண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கினிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணையில்லையே. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே. எடுத்துச் செல்ல மனமிருந்தும் வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ நினைவிருந்தும் நானும் விடவில்லையே. குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. ஆ ஆ ஆ
விளக்கும். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா தெய்வத்துடைய அவதார நோக்கமும் எதற்காக எடுத்தாங்க அப்படின்னா எதிரி அழிக்கணுங்கிறதுக்குள்ள தான். ஏன்னா சூரபதுமனை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் முருகப்பெருமானுடைய தோற்றுவித்தல் இல்லையா? ஏன்னா வதம் செய்வது என்றாலே கொலை என்று அர்த்தம். வதம் என்றாலே சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே. தாய்மையின் குரலாய் ஒளிக்கட்டுமே. கடைமகள் பொருளே உன்னை கவனிக்கிறாள் இல்லையோ? விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ? கடைமகள் பொருளே உன்னை கவனிக்கிறாள் இல்லையோ? பேர் சொல்ல விரும்பாத அம்மா 3 பேரும் சேர்ந்து எனக்கு தலா 500 அன்பளிப்பினை வாரி வழங்கி அருமை அம்மா அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.